சன்னா மசாலா ரெசிபி வேணும்னா உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மணி 9 ஆகுது. நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல வெயில், ஆனால் நான் வத்தலே போடலை. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இடியாப்பம் தான் பண்ணியிருக்கோம். இது ரேஷன் அரிசியில் செஞ்சு, அதாவது ரேஷன் அரிசி நல்லா பதம் பண்ணி காய வச்சு அரைச்சி அந்த மாவில் தான் இந்த இடியாப்பம் நான் செஞ்சுருக்கேன். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாப்பிடுவாங்கன்னா தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இடியாப்பம், நல்லா பூ மாதிரி. இதுதான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு செட்டு, 2 செட்டு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு செட்டு இது பொழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அது சாப்பாடு தரும். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பமும் தேங்காய் பாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். இப்போ வர வர எனக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இடியாப்பமே பழகிட்டேன். அதனால் அவங்க சைட் டிஷ்க்கு இதில் காரம்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். 11:30 மணி வரைக்கும் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு, பண்ணியாச்சு. அது வரைக்கும் ஒரு 1 hour மண்டை குடைச்சலாக இருக்கும் இல்லையா. இப்போ ரைஸ் நேற்று சாதம் தான் கொஞ்சமாக இருந்தது. அது என்ன செய்ய, திருப்பியும் சாதம் வடித்தேன்னு வைங்களேன், பத்தாது. இதில் இவன் பாதி தான் என் பையன் சாப்பிடுவான், மீதி எனக்கு இவ்வளோ தான் இருக்கும். அது பத்தாது இல்லையா எனக்கு. அதனால் சரி, நான் மீதி இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு லெமன் ரைஸ் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே காலையில் இடியாப்பம் பண்ண அந்த இருந்தது, அதை போட்டு அதுலேயும் கொஞ்சம் லெமன் சேவை மாதிரி பண்ணிவிட்டேன். இட்லி ஒன்று இருந்துச்சு, அத்தையும் போட்டு வெங்காயம் போட்டு லெமன் சேவை பண்ணிவிட்டேன். இதையும் வச்சுக்கலான்ட்டு அடுத்து கடலை ஊற வச்சுருந்தேன், ஒயிட் சன்னா. அதை எடுத்து சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த லெமன் ரைஸுக்கு தொட்டுக்க வேணும் இல்லையா, அதுக்காக இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை மெல்லிசாக அந்த மாதிரி நறுக்கி போட்டு நல்லா சீரகம் போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு இறக்கிட்டேன், மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக இருக்கும். காரம் கம்மியாகுது. இது கூட சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே சப்பாத்தி மாவு வச்சுருக்கேன். இங்கே சப்பாத்தி போட்டு என் பொண்ணுக்கும் பையனுக்கும் டின்னர் பாக்ஸ் கொடுக்கும். இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு எப்படியோ ஒரு வழியாக முடிச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 சப்பாத்தி என்னோடய பொண்ணுக்கு. அப்புறமா இங்கே சன்னா மசாலா ஆனியன் தான் கட் பண்ணி மேலே கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், போடலை. இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை அவளுக்கு வச்சாச்சு. இங்கே டின்னர் பாக்ஸுக்கு 2 சப்பாத்தி, பொட்டேட்டோ ஃப்ரை, சன்னா மசாலா வச்சாச்சு.